formal parameterலையும் b ல இருக்கிற 9ங்கற வேல்யூ y ல இருக்கிற formal parameterலயும் ஸ்டோர் ஆயிடும். ஸோ எனக்கு x ல இருக்க formal parameterல இருக்கிற வேல்யூ iங்கற ஒரு மெம்பர் வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிடும். while y அப்படிங்கற formal parameterோட வேல்யூ எனக்கு j ல ஸ்டோர் ஆயிடும். ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த பார்ட் எனக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு இந்த பார்ட்டோட லைஃப் சைக்கிள் திரும்ப நான் வேணாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெயினுங்கிற ஒரு ஸ்பெஷல் சப் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் ஃபிக்ஸ் டேட்டா, ஃபிக்ஸ் டேட்டா மெம்பர் சப் ப்ரோக்ராம் ஆக்சஸ் செட் மெம்பர் சப் ப்ரோக்ராம். ஸோ வந்துட்டு எனக்கு மெயின் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் சப் ப்ரோக்ராமுக்குள்ளார மூலிமா நான் வந்து ஃபஸ்ட்டு எந்த மெம்பர் ப்ரொசீஜர் ஆக்சஸ் பண்ண விரும்புகிறேன்னா நான் ஃபிக்ஸ் டேட்டா அப்படிங்கிற ஒரு மெம்பர் ப்ரொசீஜர் ஆக்சஸ் பண்ணுறேன். இந்த ஃபிக்ஸ் டேட்டா எதை ஆக்சஸ் பண்ணுதுன்னா செட் டேட்டாங்கிற ஒரு மெம்பர் ப்ரொசீஜரை ஆக்சஸ் பண்ணுது. இந்த ஃபிக்ஸ் டேட்டா இந்த ஃபிக்ஸ் டேட்டாங்கிற ஒரு மெம்பர் ப்ரொசீஜர் எதுக்குள்ளார இருக்குது அப்படின்னீங்கன்னா எனக்கு மெயின் ஆர் பேரண்ட் கிளாஸில் இருக்குது. அதே இது எனக்கு செட் டேட்டாங்கிற ஒரு மெம்பர் ப்ரொசீஜர்ஸ் எதுக்குள்ளார இருக்குதுன்னா எனக்கு நெஸ்டட் கிளாஸ்க்குள்ளார இருக்குது. இந்த நெஸ்டட் கிளாஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான் எனக்கு நெஸ்டட் கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் திஸ் ஹெல்ப்ஸ் டு ஆக்சஸ் நெஸ்டட் கிளாஸ் கண்டைன் ப்ராப்பர்ட்டிஸ். நெஸ்டட் கிளாஸ்க்குள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த ஆப்ஜெக்ட் 2. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா இந்த இடம் பாருங்கள். நான் வந்து ஆப்ஜெக்ட் ட்ரை டு கால் டிஸ்பிளே டேட்டா மெம்பர் ப்ரொசீஜர். டிஸ்பிளே டேட்டா அப்படிங்கிற ஒரு மெம்பர் ப்ரொசீஜரை கால் பண்ணுது. ஆப்ஜெக்ட் ட்ரை டு ஆக்சஸ் டிஸ்பிளே டேட்டா மெம்பர் ப்ரொசீஜர். display data member procedure found in main or parent class. இதை பாருங்கள், இந்த display dataங்கிறது இங்கே இருக்குது. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த மெம்பர் ப்ரொசீஜர் ஃபவுண்ட் இன் மெயின் ஆர் பேரண்ட் கிளாஸ் அதுக்குள்ளார இருக்குது. இப்போது இந்த இதுக்குள்ளார நான் வந்து ஜஸ்ட் ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக கொடுத்துருக்கேன். இது கன்சிடர் பண்ணாதீங்க. இப்போது ஐ ட்ரை டு ஆக்சஸ் நெஸ்டட் கிளாஸ் கண்டெயின் மெம்பர் ப்ரொசீஜர் பை nested class object. Here I try to call nested class contain member procedure by object 2. என்ன சொல்ல வரேன்னா nested class வச்சிருக்க show dataங்கிற ஒரு மெம்பர் ப்ரொசீஜரை ஆப்ஜெக்ட் 2 மூலியமாக நான் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எந்த மெம்பர் ப்ரொசீஜர்ஸ் மூலிமா? டிஸ்பிளே டேட்டா மெம்பர் ப்ரொசீஜர் மூலிமா. இந்த டிஸ்பிளே டேட்டாவை யார் சார் கால் பண்ணுறாங்க? மெயின் ஸ்பெஷல் சப் ப்ரோக்ராம் using main special subprogram using object try to access display data member procedure. இந்த display data member procedure அதை ஆக்சஸ் பண்ணுது. display data member procedure try to access show data member procedure. ஸோ எனக்கு இப்போ இந்த நெஸ்டட் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஷோ டேட்டா மெம்பர் ப்ரொசீஜர்ஸ்குள்ளார போயிடும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு நான் என்னோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் என்ன கொடுத்துருக்கேன்? ஷோ டேட்டான்னு கொடுத்துருக்கேன். டோன்ட் கன்சிடர் திஸ் ஒன். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ 1ங்கிறது வந்துட்டு ஏல போய் ஸ்டோர் ஆகிருக்கும், 9ங்கிறது பியில் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த ஏல இருக்கிற வேல்யூ எக்ஸுக்கு பாஸ் ஆகிருக்கும், பியில் இருக்கிற வேல்யூ ஒய்க்கு பாஸ் ஆகிருக்கும், எக்ஸில் இருக்கிற வேல்யூ ஐக்கு பாஸ் ஆகும், ஒயில் இருக்கிற வேல்யூ ஜேக்கு பாஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போது ஸ்டில் டில் ஐ ஹேஸ் 1 வேல்யூ, ஜே ஹேஸ் 9 வேல்யூ. இப்போது இந்த இடத்துல அந்த அவுட்புட் தான் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஒய் ரிட்டன் 1, ஜே ரிட்டன் 9. இந்த இடத்துல அந்த வேல்யூஸாக இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்மளுக்கு எத்தனை அவுட்புட் சார் இப்போ வரும் அப்படின்னீங்கன்னா அக்கார்டிங் டு திஸ் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இங்கே ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பார்ட்டில் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கான்னு பார்க்கும். கன்ஸ்ட்ரக்டர் இல்லை. அப்போ டேரெக்டாக வெயிட்டிங் டு நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபிக்ஸ் டேட்டாக்கு போகும். அப்போது ஃபஸ்ட் அவுட்புட் இஸ் ஃபிக்ஸ் டேட்டா, நெக்ஸ்ட் அவுட்புட் செட் டேட்டாக்கு போகுது. இந்த செட் டேட்டாக்கு போகும்போது செகண்ட் அவுட்புட் இஸ் செட் டேட்டா. தேர்ட் அவுட்புட்டு நான் டிஸ்பிளே டேட்டா கால் பண்ணியிருக்கேன். எனக்கு டிஸ்பிளே டேட்டாவில் எனக்கு இங்கே டிஸ்பிளே டேட்டாங்கிறது தேர்ட் அவுட்புட். டிஸ்பிளே டேட்டா இன்வோக் ஷோ டேட்டா. இந்த ஷோ டேட்டாங்கிறது எனக்கு வந்து ஃபோர்த் அவுட்புட்டு. ஃபிஃப்த் அவுட்புட் இஸ் 1, 5 space and 9. ஸோ திஸ் இஸ் கால் ஃபிஃப்த் அவுட்புட். ஸோ இந்த அவுட்புட்ஸ் வந்து எனக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிக்ஸ் டேட்டா, செகண்ட் ஒன் இஸ் செட் டேட்டா, தேர்ட் ஒன் இஸ் டிஸ்பிளே டேட்டா, ஃபோர்த் ஒன் இஸ் ஷோ டேட்டா அண்ட் ஃபிஃப்த் ஒன் கால்ட் as 1 and 9. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இந்த ப்ரோக்ராம் மூலிமா நம்ம சொல்ல வர்றது என்னென்னா தஸ் ஆப்ஜெக்ட் இன்வோக் பேரண்ட் ஆர் மெயின் கிளாஸ் மெம்பர் ப்ரொசீஜர், மெயின் கிளாஸ் மெம்பர் ப்ரொசீஜர் இன்வோக் நெஸ்டட் ஆர் சப் கிளாஸ் மெம்பர் ப்ரொசீஜர்ஸ் யூசிங் நெஸ்டட் கிளாஸ் ஆப்ஜெக்ட். நெஸ்டட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் மூலியமாக மெயின் கிளாஸில் இருக்க மெம்பர் ப்ரொசீஜர்ஸ் நெஸ்டட் கிளாஸ்க்குள்ள இருக்க மெம்பர் ப்ரொசீஜர்ஸை ஆக்சஸ் பண்ணுது. இது தான் இந்த ப்ரோக்ராமில் சொல்ல வரோம்.
இப்போ நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமில் ட்ரை பண்ண அதாவது டெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு நான் இங்கே போயிட்டு PRG 026_1 ஓப்பன் பண்ணுறோம். Now I try to run this program. Now both outputs are same. Notepad window has output and Turbo C output screen display window both are equal. So this is the example for how to access nested class properties by encapsulation features. என்கேப்சுலேஷனுங்கிற ஒரு ஃபீச்சரை பயன்படுத்தி நெஸ்டட் கிளாஸில் இருக்கிறத ப்ராப்பர்ட்டிஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. என்கேப்சுலேஷன் இஸ் நத்திங், இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டேட்டா அண்ட் கோட். த டேட்டா alias name is the member variable, code alias name is member subprogram. Data hiding means compulsory we should secure your data. That is the main purpose of data hiding concept. So data hiding concept always developed under on private access specifier. Data hiding ஒரு கான்செப்டை private access மூலியமாக மட்டும்தான் நம்ம டெவலப் பண்ண முடியும். நீங்கள் ரெஸ்ட் ஆஃப் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரில் டெவலப் பண்ணிங்கன்னா that is not rest of access specifier means the protected and public. இந்த access specifier யூஸ் பண்ணி ஒரு member variable நீங்கள் டிக்ளேர் பண்ணிங்கன்னா that is not called as data hiding. We should make member variables one and only in the private access specifier. In case you are declared in that way, then that kind of concept called as data hiding. Now I exit from Turbo C++ output screen window. Now I close that file and then close program from buffer. Now I try to stop video recording. Thank you.